நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரத்துக்கு வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இருக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? பையன் சார் இந்த பால்சாமி. அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன். இது வெற்றிகரமான பயணமாகவும், இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புறேன். பார்த்தாலே தெரிகிறதா? உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு முயற்சியோட ஒரு பகுதியா நான் அமெரிக்கா போனேன். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வழக்கம் போல இவருக்கு செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ சிகிச்சை ஒன்று இருக்குது. அந்த மருத்துவ சிகிச்சைக்காக அவரே வெளிநாடு செல்கிறார். இந்த மருத்துவ சிகிச்சையை இவங்களா போனான்னு வச்சுக்கவே தன் கையில இருந்து காசு செலவழிக்கணும். எனவே என்ன சொல்லலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நான் அமெரிக்கா போறேன், அங்க போய் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக நான் போறேன். நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சல பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்து போறேன். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. 12/9/2014 வரை அங்க இருந்திருக்கிறேன். இந்த 14 நாட்களும் மிக பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? உலகின் புகழ்பெற்ற தலை சிறந்த 25 நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தி இருக்கிறேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இந்த சந்திப்பின் போது 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்பிட்டேன் வா. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 8 நாள் தான் போனார் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர். 8 நாள் வெளிநாடுக்கு சென்றார். 31,500 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு. 17 நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் 7,612 கோடி ரூபாயை தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இவன் மூஞ்சிய பாரு, பச்சை குழந்தை மாதிரி இருக்கு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டு எவனா காசு கொடுப்பாங்களா ரவி? இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபிளாஷ்பேக். இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கு மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களிடத்துல தெரிவிச்சுக்க விரும்புறேன். வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார். அது தொடர்பாக உங்களுக்கு அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அத சொன்னா இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா சார். அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டு இருக்கா? யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? குறிப்பா ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பா ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோட சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. கடவுளே இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. ராஜேந்திரன்கிற ஒரு மாணவன்
சிவகங்கையை சார்ந்த ஒரு போலீஸ்காரர் பெற்றெடுத்த ஒரு மகன். அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த 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 அண்ணாமலை அந்த 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 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவன் முடியல. கவர்னரிடத்துல போய் ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆதாரத்தோட ஏதோ 19 இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறோமே. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? www.stalinani.com மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு, நான் மட்டுமே பொறுப்பு. நல்லா இருக்க. ஆத்தாடி ஆத்தா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இது என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் கோபி இருக்கலாம், இவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. இந்த பகுத்தறிவு வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. அவன் தண்டவாளத்துல தலை வச்சுப்படுத்த நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். ஏல படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டல அப்ப கிழிச்சிரு. ரைட் விடு. சபா சவால்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கிழிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சதை சொல்லிட்டு போ. ஏல சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பட. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். நானும் சொல்றேன், படிச்சதை கிழிச்சதை படிச்சதை சொல்லிட்டு போயா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்துறாங்களா? என்ன பார்க்கணும், கையை பிடிக்கணும், தொட்டு பார்க்கணும், கிட்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? அப்படியே இருங்கண்ணா. அவர் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. இருக்கா? கேட்டுக்க. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இருங்க பிரதர். என்ன? நான் திரும்பி சொன்னேன், கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற. கோயிலை நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்ப நம்ப மாட்டேங்கிற. நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம் இங்க வந்து சேருவதற்கு உங்களுக்கு இந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ஆயிருக்கு. 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் மர்க்கா சொல்லு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் பாடிய பாடலோடு சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர் அணி தலைவரா இருக்காரு திமுகல. அடுத்து அவர் வந்து தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம்னு சொல்றாங்க. உங்களால அடித்து கூற முடியுமா அடுத்த திமுக தலைவர் வந்து உதயநிதி ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு? நல்ல கேள்வி, தயவு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. தொடர்ந்து நானே ஒரு 500 பேருக்கையில இதை சொல்லியிருப்பேன். எங்களுக்கு இதை சொல்லி போர் அடிச்சு போச்சு. வேற விஷயத்துக்கு வாங்க சார். இதற்கு இது பதில் இல்லையே. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில வந்து கலைஞர் வரலாம், தப்பு இல்ல. திரு ஸ்டாலின் எப்படி வரலாம், திரு உதயநிதி எப்படி சார் வரலாம்? வேற விஷயத்துக்கு வாங்க, இல்லன்னா பேட்டியை முடிங்க. முடிச்சீங்க. இல்ல சார், இல்ல சார். அது அப்படி போயிட்டா இப்படியே
நான் விக்ரமாதித்த வாதாளம் மாதிரி முதுகுல தெனிக்க ஏறி கட்டி புடிச்சின்னு கேள்வி எல்லாம் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லியா ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. உங்களுக்கு திருக்குறள் தெரியும் இல்லையா? உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்னு சொல்ல முடியுமா? கேடு இல் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாட்டு அல்ல மச்சையவை. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நோடு நீ இருந்தாய் உயிரோடு நான் இருப்பேன். எஸ், நீங்க பேசுங்க. மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? ஜாலி கோழி பியா ஜலாலே வாத்து பியா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.